இப்படி ஒரு சிலிண்டர் இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி டிசைன் அப்படின்னா, ஒரு இனோவாக்கு வந்து இட்ஸ் அ இன்லைன் 4 சிலிண்டர். அதை வந்து நான் 6 சிலிண்டராக பண்ணணும். Hey folks, welcome back to the channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா சிலிண்டர் பிளாக், piston and the crankshaft, valves, then comes the camshaft. So இந்த DOHC என்னன்னா, SOHC என்னன்னா, அதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து நம்ம அதில் போய் பார்க்கலாம். ஸோ சிலிண்டர் பிளாக்ல வந்து உங்களுக்கு அந்த இட்ஸ் பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்ஜின். ஸோ சிலிண்டர் பிளாக் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஜினில் இருக்கிற பார்ட்லேயே ஒரு பிக்கஸ்ட் பார்ட். அண்ட் அதில் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜின் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அதில் தான் நம்மளுக்கு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அந்த காம்பனன்ட்ஸ், மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து அதில் தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த பேரல்ஸ் இருக்குது, பேரல்ஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த பிஸ்டன் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஆகும். அந்த பிஸ்டன் இந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை வந்து சர்க்குலர் மோஷனாக பண்ணுறோம். ஸோ இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த 4 டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம இந்த 4 டைப்ஸ் இந்த ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த 4 டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ அஹெட் அண்ட் see one by one. இன்லைன் இன்ஜினில் வந்து இதுதான் மெயின் இன்ஜின். இப்போ இந்த வியூவில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வியூன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும்போது உங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு சிலிண்டர், அதுக்கப்புறம் இன்னொரு சிலிண்டர், அந்த மாதிரி இது 1 2 3 4 அப்படி இருக்கும். ஸோ 4 சிலிண்டர் இன்லைன்னா அப்படி, 6 சிலிண்டர் இன்லைன்னா ஸோ இது 1 2 3 4 5 அந்த மாதிரி வரும். ஆக்சுவலி இன் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் த இன்ஜின் வில் பிகம் மோர் லாங்கர். டிரான்ஸ்வர்ஸாகவும் இருக்கிறது வந்து இட் டசன்ட் மேட்டர். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின், அந்த ரூம் இன்ஜின் பேல வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அது பொறுத்து தான் அந்த டிரான்ஸ்வர்ஸோ இல்லை லாஞ்சிடியூட்னலோ இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இனோவா பானட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து இப்படி இருக்கும். ஸோ ரேடியேட்டர் இங்கே இருக்கும். ஸோ சிலிண்டர் 1 2 3 4 அப்படி பிளேஸ் ஆகிருக்கும். அண்ட் கியர் பாக்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து ரேர் வீல் டிரைவ் அப்படி போகும். இப்போ சில வண்டியில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்வர் இன்ஜின் இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் சிலிண்டர் வந்து இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 அந்த மாதிரி இப்படி இருக்கும் இன்ஜின் உங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் இன்ஜின் லே அவுட். ஸோ தட்ஸ் அபவுட் த இன்லைன். ஸோ இன்லைனில் வந்து சிலிண்டர் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், அதுதான் இன்லைன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இந்த செஷன்ஸ்லாம் வந்து இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போதைக்கு நான் இதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒன்றும் தேர் இஸ் நோ காஸ்ட் அட் ஆல். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்லைன். ஸோ நெக்ஸ்ட் லேஅவுட் வந்து வி இன்ஜின். ஸோ வி வந்து இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவலி த கிராங்க், த ஃப்ரண்ட் வியூ. இப்படி ஒரு சிலிண்டர் இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கும். ஒரு இனோவாக்கு வந்து இட்ஸ் அ இன்லைன் 4 சிலிண்டர். அதை வந்து நான் 6 சிலிண்டராக பண்ணணும். 6 சிலிண்டராக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இனோவாவோ இல்லை ஃபார்ச்சுனரோ வச்சுக்கலாம். ஸோ பானட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள அந்த ஸ்பேஸுக்கு வந்து 4 சிலிண்டருக்கு ஓகே. அதை நான் 6 சிலிண்டராக பண்ணணும். 6 சிலிண்டராக பண்ணோன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 சிலிண்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும். பட் ஆனால் எனக்கு அந்த பேல எனக்கு வந்து அதை 6 சிலிண்டராக பண்ணணும். பட் அப்போ என்ன பண்ணணும் நான்? ஸோ உங்களுக்கு வந்து அந்த 4 சிலிண்டர், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 4 சிலிண்டர் இருக்குது, இதை வந்து நான் 6 சிலிண்டராக பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா நான் 2 சிலிண்டர் ஆட் பண்ணணும். ஸோ இது எடுத்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா 2 சிலிண்டர் ஆட் பண்ண 6 சிலிண்டர். ஸோ இது வந்து லென்த்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இப்படி எடுத்து இப்படி பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது இஸ் அ வி. இது வந்து வி ஷேப்பில் இருக்கும். ஸோ இது இப்படிக்கா 3 சிலிண்டர், இப்படிக்கா 3 சிலிண்டர். ஸோ உங்களுக்கு வந்து 6 சிலிண்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இது அந்த இன்ஜினோட லென்த்து பாருங்கள், லென்த்து. அதே நான் இப்படி பண்ணேன்னா 3 3 இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து இன்ஜின் லென்த் பெருசாகிடுது. அதே நான் வி ஷேப் இப்படி பண்ணிட்டேன்னா இன்ஜின் லென்த் சின்னதாகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து சைடு விடத்தில் எனக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த வி மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து உள்ள இன்ஜினை ரிப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் இஸ் ஹவ் த வி இன்ஜின். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபார்ச்சுனரில் வந்து 4 சிலிண்டர் இருக்குது. 4 சிலிண்டர் இன்லைன். ஓகே, 4 சிலிண்டர் இன்லைன் இப்படி இருக்கும். இது ஃப்ரண்ட் ஃபேஸிங். பட் அதே வந்து நான் வந்து லேண்ட் க்ரூசர். ஸோ லேண்ட் க்ரூசரில் வந்து இட்ஸ் V8 இன்ஜின் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இந்த 4 சிலிண்டர் நான் இப்படி உட்காந்து இன்னொரு 4 சிலிண்டர் பண்ணால் லென்த்து ஜாஸ்தியாகும். அதனால் நான் பண்ணுறேன் 4 சிலிண்டர் இப்படி பண்ணிட்டேன். ஸோ 4 இந்த பக்கம் 4 சிலிண்டர், இந்த பக்கம் 4 சிலிண்டர். இதை வந்து நான் வி ஷேப்பில் பண்ணிவிட்டு அதே இடத்துல வந்து அப்படி ப்ளேஸ் பண்ணி விட்டேன். ஸோ இதுதான் வி இன்ஜின். ஸோ இந்த வி இன்ஜின் வந்து நீங்கள் வந்து இந்த பைக்கில் கூட உங்கள் அந்த காம்பேக்டாக உட்கார வைக்கிறது இந்த ஹார்லி டேவிட்சன் அந்த மாதிரி பைக்ஸில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் சிலிண்டர் ஹஸ் பீன் டிசைன். ஸோ ஐம் கெட்டிங் மோர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ இன்ஜின். ஸோ டபிள்யூ இன்ஜினில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது அந்த வி இன்ஜின் சொன்னேன் இல்லையா. ஸோ வி இன்ஜின் பாருங்கள், 3 சிலிண்டர் அண்ட் 3 சிலிண்டர். நான் 6 சிலிண்டராக இப்படி சேர்க்கறதுக்காக நான் இப்படி சேர்த்துட்டேன். ஸோ திஸ் இஸ் 6 சிலிண்டர். இதே நான் 12 பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த 3 சிலிண்டர் இருக்குது இல்லையா, அந்த 3 சிலிண்டர் இது ஒன்று. அதே இன்ஜின் பேங்க்கில் வந்து இங்கே 3, அது இங்கே 3, அதே மாதிரி இங்கே 3, அது இங்கே 3. ஸோ தட் இங்கே 3 3 6 3 3 6. ஸோ டோட்டலாக 12 சிலிண்டர். டபிள்யூ இன்ஜினில் வந்து டோட்டலாக 12 சிலிண்டர்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஸோ இது ஒரு ஆங்கிளில் இருக்க சிலிண்டர், இது ஒரு ஆங்கிளில் இருக்க சிலிண்டர். ஸோ இதுக்கு பின்னாடி 3 இருக்கும், இதுக்கு பின்னாடி 3 இருக்கும். தட் இஸ் ஆல்டர்னேட்டிவாக லைக் இந்த மாதிரி 1 2 3 4 5 6 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம்
ஸோ 1 2 3 4 5 6 அந்த மாதிரி. ஸோ டோட்டலாக 12. இந்த W12 இன்ஜின் எதில் இருக்குன்னா எக்ஸாம்பிள் வந்து பென்ட்லி. நெக்ஸ்ட் இஸ் ஹாரிசான்டலி அப்போஸ்ட் இன்ஜின். ஹாரிசான்டலி அப்போஸ்ட் இன்ஜின் வந்து பாக்ஸர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஜின்ஸ் வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து இன்லைன் பார்த்தோம், தென் வி பார்த்தோம். ஸோ வியில் கூட உங்களுக்கு வந்து W இருந்தது. ஸோ W பார்த்தோம். இப்போ வந்து அதை ஃபுல்லாக 180 டிகிரிக்கு நம்ம ஃப்ளாட்டாக பண்ணி இது வந்து ஃப்ளாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ளாட் இன்ஜின் கூட சொல்லுவாங்க, பாக்ஸருன்னு வாங்க, ஹாரிசான்டலி அப்போஸ்ட் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாட் இன்ஜின் ஜென்ரலாக இப்போ இருக்க டேர்ம்ஸ். இதில் என்ன வந்து உங்களுக்கு வந்து 180 டிகிரிஸ்க்கு ரெண்டு பக்கம் 2 சிலிண்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் BMW R1200 GSஓ இல்லை 1250 GSஓ இல்லை இப்போ 1300 GS வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து ஒரு சிலிண்டர் இந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சிலிண்டர் இந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த பிஸ்டன் வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ ஆப்போசிட்டில் நாட் லைக் திஸ் ஆக்சுவலி அண்ட் எக்ஸாக்ட்லி லைக் இது வந்து அவுட் அண்ட் இன் அப்படி ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பேலன்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பேலன்சிங் கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த கனெக்டிங் ராடில் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகி தென் யூ கெட் த ட்ரான்ஸ்மிஷன், தென் யூ கெட் த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் டு த ரைட் வீல். ஸோ இது வந்து இந்த பைக்கில் இந்த மாதிரி இருக்குது. அதே நீங்கள் காரில் எடுத்திங்கன்னா ஷெவ்ரோலே ஃபாரஸ்டர் கேட்டிருக்கீங்களா? ஸோ ஷெவ்ரோலே ஃபாரஸ்டர் அது சுபாரு ஃபாரஸ்டர் அந்த காரில் வந்து இதே மாதிரி இன்ஜின் தான். இப்போது இந்த டிசைன் எதுக்கு அப்படின்னா சில காருங்க வந்து உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஹைட்டு இப்போது உங்களுக்கு வந்து அந்த இன்லைனு வி அதெல்லாம் சொன்னேன். எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இன்லைன் வீலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஜாஸ்தி இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஹைட் உங்களுக்கு நல்லா ஏரோடைனமிக்காக இருக்கணும், பட் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் சிலிண்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹாரிசான்டல் அந்த இன்ஜின் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து மேலே ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். அண்ட் ஷெவ்ரோலே ஃபாரஸ்டர் வந்து இட்ஸ் அன் எஸ்யூவி, இட்ஸ் ஆக்சுவலி ஆல் வீல் டிரைவ் எஸ்யூவி. அதில் வந்து இந்த மாதிரி இன்ஜின் தான் இருக்கும். அதில் நீங்கள் பானெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெட்ரோல் இன்ஜின். உள்ள வந்து இன்ஜின் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பக்கம் 2 சிலிண்டர், இந்த பக்கம் 2 சிலிண்டர், டோட்டல் 4 சிலிண்டர்ஸ் இருக்கும் அதில். அண்ட் தென் யூ கெட் த கியர் பாக்ஸ். ஸோ அந்த பவர் வந்து ரேர் வீலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் போட்டு ஃப்ரண்ட் வீலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவ் தட் வெஹிக்கிள் இஸ் டிசைன். பட் அந்த எஸ்யூவி வந்து பார்க்கறதுக்கு வந்து கார் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பானெட் அப்படி விண்ட்ஷீல்டு அப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஆக்சுவலி இந்த எஸ்யூவி செக்மெண்ட். இட்ஸ் ஆல் வீல் டிரைவ் AWD. ஸோ அந்த கார் ஷெவ்ரோலே ஃபாரஸ்டர் இதுக்கு யாரோ பார்க்கலன்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து டேரெக்டாக அப்படியே ஷெவ்ரோலே ஃபாரஸ்டர் ஆர் சுபாரு ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே யூ வில் கெட் த இமேஜஸ். ஸோ அது வந்து பெங்களூர்ல வந்து ஐ திங்க் ஐ ஹவ் சீன் வெரி லெஸ் வெஹிக்கிள்ஸ். நான் ஆல்ரெடி மஹிந்திராவில் ஒர்க் பண்ணப்போ ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு வந்திருந்தார். அவர் வந்து ஸ்கார்பியோ பார்க்க வந்திருந்தார். பட் அந்த டைமில் வந்து நான் அந்த கஸ்டமர்கிட்ட பெர்மிஷன் எடுத்து அந்த வண்டியை கொஞ்சம் அப்படி பானெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்டன் அண்ட் கிராங்க் ஷாஃப்ட் பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து பிஸ்டனில் வந்து இந்த பிஸ்டன் ரிங்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதான் இந்த த்ரீ ரிங்ஸ். ஸோ அந்த ரிங்ஸில் வந்து இது மெயின் இது என்னென்னா ஒன்று வந்து அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணும். இன்னொன்று வந்து அந்த ஏர் ஃபியூல் வந்து இன்ஜின் கீழே அந்த கிராங்க் கேஸுக்கு வராமல் பார்க்கும். இன்னும் வந்து ஆயில் வந்து மேலே இன்ஜின் கம்பஷன் சேம்பர் கிட்ட போகாமல் பார்த்துக்கும். ஸோ தட் இஸ் இந்த 3 பிஸ்டன் ரிங்ஸ். இதில் ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆயில் வந்து உங்களுக்கு இந்த ரிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஆயில் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து கம்பஷன் சேம்பர் கிட்ட போகும். ஸோ இந்த கேஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் பவர் டவுன் ஆகும். அண்ட் ஸ்பார்க் ப்ளக் சரியாக ஒர்க் ஆகலாம். உங்களுக்கு வந்து இன்ஜின் லைக் அந்த ஒரு ஸ்லகிஷ்னஸ் இருக்கும் ரன்னிங்கில் இருக்கும்போது. இந்த பிஸ்டன் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறதுல வந்து இந்த கனெக்டிங் ராட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கனெக்டிங் ராட் வந்து கிராங்க் ஷாஃப்ட் கனெக்டட். ஸோ இது கீழே வரும்போது இந்த கனெக்டிங் ராட் வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ அதே நீங்கள் வந்து மேலே போகும்போது திருப்பி அகைன் ரொட்டேட் பண்ணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா அந்த இதில் அந்த 4 strokes ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் யூ ரைட். ஸோ த சேம் திங் இஸ் திஸ். அண்ட் ஸோ தீஸ் சிலிண்டர்ஸ் ஆர் லைக் நம்ம ஆட்டோமொபைலில் வந்து பைக்கில் சிங்கிள் யூஸ் பண்ணுறோம், ட்வின் யூஸ் பண்ணுறோம், 2 cylinders யூஸ் பண்ணுறோம், 3 cylinder யூஸ் பண்ணுறோம், 4, 6 வந்து உங்களுக்கு இந்த ஹோண்டா கோல்ட்விங் அந்த மாதிரி, அப்புறம் இது BMW K1600 GTL அந்த மாதிரி இதில் வந்து 6 cylinder எல்லாம் வரும். பட் இமேஜின் ட்ரெயின் எல்லாம் வந்து 12 cylinder அப்படி போகும். அதே நீங்கள் ஷிப்பு அதெல்லாம் போனீங்கன்னா ஸோ 12 cylinder, 24 cylinder, 36 cylinder, 48 cylinders அப்படி இருக்குது. ஸோ இமேஜின் 48 cylinders எல்லாம் அதுவும் ஒன்று நம்ம ஸோ இந்த சைஸுக்கு இன்ஜின் இருக்குன்னா நம்ம நின்னா இவ்வளோ தூரம் தான் இருக்கும், இன்ஜின் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் ஷிப் இன்ஜின் அதெல்லாம். பட் எனிவே நம்ம ஆட்டோமொபைல், நம்ம ரோட் லைன்ஸ், நம்ம காரு, ட்ரக்கு, பஸ்ஸு அதை தான் பார்க்குறோன்னா, பைக் எஸ்பெஷலி அதை தான் பார்க்குறோன்னா we will stick on to this only. Maybe that is additional information when we have time to do it.